நாகூர் பள்ளி மைதானத்தில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை. தனிப்படை போலீசாரின் அதிரடி வேட்டையில் 20 கிலோ கஞ்சாவுடன் இருவர் கைது. நாகை மாவட்டத்தில் உள்ள கருவேக்காடுகள் பள்ளி மைதானங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் அதிக அளவில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தொடர் புகார்கள் வந்தன. இதையடுத்து நாகையில் தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் கடத்தப்படவிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா மூட்டைகள் சமீபத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் நாகை மாவட்டம் நாகூர் தேசிய மேல்நிலை ஈச்சம் தோட்ட மைதானத்தில் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு ரகசிய தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு அதிரடியாக சென்ற தனிப்படை போலீசார் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நாகூர் யூசுப்ரியா நகரைச் சேர்ந்த முகமது எத்ரீஸ், நாகூர் வண்ணான்குளம் பகுதியைச் சேர்ந்த குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நாகை தனிப்படை போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சென்னையிலிருந்து ரயில் மூலம் இந்த கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்து நாகூர் பகுதிகளில் பள்ளி மைதானங்களில் விளையாட வரும் சிறுவர்களுக்கு இந்த கஞ்சா பொட்டலங்கள் விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரியவந்துள்ளது.